உங்கள் ஓட்டை வேறு ஒரு நபர் போட்டுவிட்டால் உடனே ஜெயபாண்டி செல்லுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதுதான் ஜெயபாண்டியுடைய செல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு, சார் என்னுடைய ஓட்டை வேறு ஒரு நபர் போட்டுவிட்டார், எனக்கு ஓட்டு இல்லை என்று சொல்கிறார் என்று ஜெயபாண்டிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் அவங்கள கேட்குறேன், ஏங்க நீங்கள் இந்த சிஸ்டத்தை அந்த பூத்துக்குள்ளே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் 500 ரூபாய்க்கும் பிரியாணிக்கும் அடையாளம் பார்ப்பதற்கு இருக்கிறார்கள், தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறார்கள், இராணுவம் பாதுகாப்புக்கு இருக்குது, போலீஸு பாதுகாப்புக்கு இருக்குது, அரசு ஊழியர்களும் வேலை பார்க்குறீங்க இந்த ஓட்டு பூத்தில். இவ்வளோ பேர்களை தாண்டி ஒருவன் வந்து இன்னொருவருடைய ஓட்டை போட்டுட்டு போயிடுறான். அந்த ஓட்டுக்கு உரியவர் வந்து கேட்கும்போது இந்த அரசு ஊழியர்களும் இவ்வளோ பாதுகாப்பு நிறைந்த அதிகாரிகளும் உங்கள் ஓட்டை வேறு ஒருவர் போட்டுவிட்டு போய்விட்டார், அதனால் உங்களுக்கு ஓட்டு இந்த வருடம் போட முடியாது என்று சொன்னால் அந்த பூத்தில் இருக்கிற அனைவரையும் கைது செய்ய முடியும். அதை எப்படி கைது செய்ய முடியும்னா, ஒரு சாதாரண ஒரு அப்பன் மகன் இறந்த வழக்கில் அனைவரையும் அதில் சம்மந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் உடனே அந்த பூத்துடைய ஏஜெண்டு எல்லாத்தையும் மாற்றி புது ஆளுகளை நியமித்து அந்த பூத்தில் ஓட்டு நடப்பதற்கு வழிவகை செய்ய முடியும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். அதனால் உங்களுடைய ஓட்டை வேறு ஒரு நபர் போட்டுவிட்டால் ஜெயபாண்டிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய செல் நம்பர் இங்கே இருக்குது, இந்த செல் நம்பரை பாருங்கள், இந்த செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எந்த பூத்து, இந்த பூத்தில் எனக்கு உரிய ஓட்டு இல்லை என்று சொல்லிவிட்டாங்க, என் ஓட்டை வேறு ஒரு நபர் போட்டுவிட்டார் என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு 100 ரூபா தரப்படும். இல்லை இன்னொருவருடைய ஓட்டை இன்னொருத்தர் போட்டார்னு சொல்லி தகவல் கொடுக்குறவங்களுக்கு 100 ரூபா தரப்படும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எதற்காகனா, ஒருவருடைய ஓட்டை இன்னொருவர் திருட முடியும் என்றால் அவர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய வாக்கு செலுத்தக்கூடிய ஓட்டை இன்னொருவர் போட்டு விட்டார்னு சொல்லுவதற்கு அதற்கு இராணுவம் பாதுகாப்பு தேவையா? அரசு ஊழியர்கள் அதுக்கு பணி செய்வது தேவையா? அந்த பகுதியை சார்ந்தவர்கள் 1000 ரூபாய்க்கும் பிரியாணிக்கு வேலை செய்யக்கூடிய அடையாளம் காமிக்கக்கூடிய நபர்கள் தேவையா? அப்போ ஒரு இராணுவத்தை பயன்படுத்தி பாதுகாப்புக்கு, ஒரு போலீஸை பயன்படுத்தி பாதுகாப்புக்கு, ஒரு அரசு ஊழியர்களை பயன்படுத்தி பாதுகாப்புக்கு, தேர்தல் அதிகாரிகளை பயன்படுத்தி, பறக்கும் படையை பயன்படுத்தி, இவ்வளோ பேர்களை பயன்படுத்தி ஒரு வாக்குச்சாவடியில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடும்போது அந்த ஓட்டை வேறு ஒரு நபர் போட்டுட்டு போயிட்டாரு, நீங்கள் இந்த வட்டம் ஓட்டு போட முடியாதுன்னு சொன்ன அந்த அதிகாரியை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தா ஐஃபோன்லேயும் தொடர்பு கொள்ளுங்கள், சாதா செல்ஃபோனாக இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடையது ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்கில் இருக்குது, அது பதிவாகும், உங்களுக்கு 100 ரூபா தரப்படும். எதுக்கு 100 ரூபா தரேன்னா, அந்த நபர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமையை பாதிக்கப்பட்ட காரணத்தினால் அவருக்கு 100 ரூபா இழப்பீடு தொகையாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தர இருக்கிறேன். அதே மாதிரி அவருக்கு நியாயத்தையும் பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஏற்கனவே ஓட்டை திருடி ஆளக்கூடிய இவிஎம் மிஷினு, அதில் அந்த ஓட்டு போட வந்தவரை ஓட்டை இன்னொருவர் போட்டு விட்டு போயிட்டாரு, உனக்கு ஓட்டு இல்லை இந்த வருஷம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த மிஷினை வச்சே பயன்படுத்தக்கூடாது. அந்த மிஷினுக்கு செருப்பு மாலை போட்டு தான் நான் பேசிக்கிருக்கேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் இதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். என்னங்க, ஒருத்தர் தேர்தல் நடந்துக்கிற அன்னைக்கு
தல்லாகுளம் காவல் நிலையம், தருமபுரி எஸ்பி நம்பரு, தருமபுரியுடைய மலர்விழி ஐஎஸ் அதிகாரி நம்பரையும், மதுரை கலெக்டர் நம்பரு, மதுரை கலெக்டர் பிஏ நம்பரு, தல்லாகுளம் நம்பரு, எல்லா நம்பரையும் போட்டு இவர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காரு. இது என்ன, அவருடைய அட்ரஸையும் அவர் காமிச்சிருக்கிறாரு. இந்த எந்தெந்த ஓட்டு பூத்தில் அதே மாதிரி இந்த நீதிமன்றத்தை பூரா செருப்பை வச்சு அடித்து வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த நீதிமன்றம் தான் ஜெயபாண்டிக்கு பதில் சொல்லாமல் பத்திரத்தை வாங்கிக்கிட்டு பத்திரத்தின் அடிப்படையில் எனக்கு உத்தரவிடாமல் இந்த தேர்தலை நடத்திய காரணத்தினால் செருப்பை வைத்து அடித்து வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த நீதிபதிகளும் செருப்பை வச்சு அடிக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் என்ன தேர்தல் அதிகாரியா ஜெயபாண்டி? ஒரு நபர் ஓட்டை வேறொரு நபர் போட்டு விட்டார் என்று சொன்னால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நீங்கள் என்ன தேர்தல் அதிகாரியா என்று கேட்கலாம். தேர்தல் அதிகாரி இல்லை, ஆனால் ஒரு வாக்கு என்பது 5 வருஷத்துக்கு ஒரு முறை யார் இந்த நாட்டை ஆளலாம், எல்லா மக்களுடைய உரிமையை பதிவு செய்யக்கூடியதை அதவே வேற ஒருவர் போட்டு விட்டு போயிட்டாருன்னா, அப்போ இந்த தேர்தல் அதிகாரியுடைய பொண்டாட்டியை வேற ஒரு நபர் கூட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நீ வெற்றுவியா, வழக்கு தொடுக்காமல் இருப்பியா? இல்லை இந்த தேர்தல் அதிகாரி உடைய அவங்க பொண்ணை ஒருத்தன் கூட்டுக்கு போயிட்டான், நீ அப்படியே விட்டுருவியா? அதை காட்டிலும் மேலானது ஓட்டு உரிமை என்பது. அதனால் இந்தியாவில் இருக்கிற நீதிபதி பொண்டு பயல்களும் தேர்தல் அதிகாரி அவுசாரிக்கு பிறந்த விபச்சாரி பயல்களும் இந்த அரசு ஊழியர்களும் பாவம் அப்பாவி இராணுவத்தையும் காவல்துறை அதிகாரிகளையும் பயன்படுத்தி திருட்டு தேர்தலையும் திருட்டு முதலமைச்சர் பிரதமரையும் தேர்வு செய்வதற்கு இந்த உண்மையான இராணுவ வீரர்களையும் காவல்துறை அதிகாரிகளும் பயன்படுத்துவது சட்ட விரோதம் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஒரு காவல்துறையில் இருந்துக்கிட்டு ஒரு சாமானியர்களை அப்பன் மகன் சாத்தாங்குளத்தில் அடித்து கொண்டாங்க போலீஸுக்காரங்க, அதை நீதி வென்றது. அந்த நீதிபதிக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அப்போ ஒரு சாதாரண அப்பன் மகன் இறந்ததுக்கு அத்தனை பேருக்கும் தண்டனைன்னும் போது 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்று முடிவு எடுக்கக்கூடிய அந்த வாக்கு ஓட்டு போடும் அந்த ஓட்டு போடக்கூடிய நபருடைய ஓட்டை வேற ஒரு நபர் போட்டுட்டு போயிட்டாண்டு சொல்வதற்கு அரசு ஊழியர்கள் தேவையில்லை, தேர்தல் அதிகாரி தேவையில்லை. உன் கண்ணு முன்னாடி இராணுவம் பாதுகாப்புக்கு இருக்குது, போலீஸு பாதுகாப்புக்கு இருக்குது, அரசு ஊழியர்கள் பாதுகாப்புக்கு இருக்காங்க. அந்த பகுதியை சேர்ந்தவங்க 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் பிரியாணிக்கு வேலை செய்யக்கூடிய அடையாளம் காமிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இவங்களாம் இருக்கும்போது ஒருவனுடைய ஓட்டை இன்னொருவன் போட்டுட்டு போயிட்டான்னு சொல்வதற்கு தேர்தல் அதிகாரிகளுக்கு அவமானம், அரசு ஊழியர்களுக்கு அவமானம், அரசியல்வாதிகளுக்கும் அவமானம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஓட்டை வேற ஒரு நபர் போட்டுட்டால் ஜெயபாண்டி செல்லுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு 100 ரூபா இழப்பீடு தொகை கொடுக்க தயாராக இருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நன்றி, வணக்கம். தேர்தல் நடந்து முடிந்து 75 நாளைக்குள்ளே அனைத்து மாவட்டத்திலையும் படிக்கிற பள்ளிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறுனா பதவி விலக வேண்டும். இது 680J நீதிமன்றம். இந்த 5 நீதிமன்றத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். லெட்டர் அனுப்பியிருக்கேன்.